ஓம் சிவாய நமக. ஓம் சிவாய நமக. ஓம் சிவாய நமக. அன்பார்ந்த நேயர் பெருமக்களே, உங்கள் அனைவருக்கும் என்னுடைய பணிவான வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். இன்றைய ஆடியோ பதிவு முழுவதையும் கேட்டு நீங்கள் அனைவரும் பலனடையுங்கள். இன்றைய ஆடியோ பதிவில் பதவியில் இருக்கக்கூடியவர்கள் உயர்ந்த பதவி கிடைக்க நீலமணி மோதிரத்தை அணிவதால் பதவி உயர்வு கிடைக்கும். அது சம்பந்தமான ஆடியோ பதிவை இந்த வீடியோ பதிவின் மூலமாக உங்களுக்கு தெளிவுபடுத்துகிறேன். ஒரு ஜாதகருக்கு நீலமணி மோதிரம் என்பதுக்கு சனிக்கு உரியது. நீலமணி என்பது அலுமினியம் ஆக்சைடு ஆகும். முக்கோண படிக அமைப்பை கொண்டது. அறுகோண படி வகையையும் சார்ந்தது. இதை ஆங்கிலத்தில் சஃபயர் என்றும் அழைப்பர். சலைச்சரன் என்றால் முடம் அல்லது நடக்க இயலாதவன் என்று பொருள். சனி கிரகம் ஒரு முறை சுற்றி வர 27 ஆண்டுகள் எடுக்கும். மிகவும் மெதுவாக சுற்றுவதனால் சனைச்சரன் என்பது காரணப்பெயராக அமைந்தது. சனீஸ்வரன் என்று பெயர் மாற்றி அதற்கொரு புராண கதையையும் சேர்ந்தது பிற்காலத்தில் நடந்ததாகும். இந்த நீலமணியை அணிவதனால் உடல் நோய் தீர்க்கும். நீலமணி வைரத்துக்கு அடுத்த உறுதியான இரத்தினம் ஆகும். சனி பகவான் இரும்புக்கும் கீழே உள்ள பகுதிகளுக்கும் குறிப்பாக எலும்புக்கும் அதிகமான சனி ஜாதகத்தில் வலுவாக இல்லாத போது அடிக்கடி பட்டாக்காலிலே படும் சிக்கல்கள் மிகுதியாக இருப்பார்கள். நீலமணி அணிவதன் மூலம் அவர்களுக்கு ஏற்படக்கூடிய நோய்கள் அனைத்தும் விரைவில் குணமடையும். சனி நிலத்துக்கு கீழே உள்ள பொருட்களுக்கும் இரும்புக்கும் அதிபதி ஆவான். பெட்ரோல் டீசல் விற்பவர், தாரோடு போடும் அரசு ஒப்பந்தக்காரர், பழைய இரும்பு பொருட்களை வாங்குவோர், இரும்பு கருவிகளை தயாரிப்பர் போன்றவர்களுக்கு சனி பகவான் அதிபதியாக உள்ளவர். நீலமணி அணிவதனால் ஒரு ஜாதகருடைய குடும்பத்தில் செல்வச் செழிப்பு உண்டாகும். தொழிலில் ஏற்பட்ட பிரச்சனைகள் குறையும். சனிக்கு சூரியன், சந்திரன் பகை கிரகங்கள் என்பதனால் சிம்மம், கடகம் ராசியில் பிறந்தவர்கள் நீலமணி அணிவதை தவிர்க்க வேண்டும். ஜாதகத்தில் 10 ராசிகளே ஆகிய சனி இருந்தால் நீலமணி அணியலாம். நீலமணியை நல்ல இரத்தின சாஸ்திரம் தெரிந்தவர்களை வைத்து அணிய வேண்டும். சனிக்கிழமை சனி ஓரையில் அணிய வேண்டும். நீலமணியை ஓம் சனைச்சராய நமக என கூறி 108 முறை சொல்லி அணிய வேண்டும். முறையாக அதை அணிய வேண்டும் எப்படி என்று முன்னோர்கள் அணிந்துள்ளவர்களுடைய வழிகாட்டுதல்களை கேட்டு அதன்படி அணிய வேண்டும். அப்படி வழிகாட்டுதலின்படி அணியக்கூடிய நீலமணி அந்த மோதிரமானது அந்த ஜாதகர்களுக்கு உடனுக்குடன், அதாவது உடனடியாக பலன் கிடைக்கும். அல்லது 90 நாட்களுக்குள் அவர்களுக்கு நீலமணி அந்த மோதிரத்தை அணிந்தவுடன் அவர்களுக்கு பலன் கிடைக்கும். சனி மகா திசை அவர்கள் அணியலாம். சனி புத்தி ஒரு ஜாதகருக்கு எப்பொழுதெல்லாம் நடைபெறுகிறதோ
அப்பொழுதும் நீலமணி மோதிரமான அணியலாம். சனியின் ராசியான மகரம் மற்றும் கும்பம் ராசிகளில் சனி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களும் நீலமணி அணிவது சிறப்பாகும். மகர ராசிக்காரர்களும் மற்றும் கும்பராசிக்காரர்களும் சனியினுடைய நட்சத்திரத்தில் பிறந்த ஜாதகர்களும் நீலமணி மோதிரத்தை அணிவதனால் அவர்கள் தொழிலில் அதிக லாபம் ஈட்டி அதிக பணமும் பொருளும் சம்பாதிக்கக்கூடிய நிலை அவர்களுக்கு 100% ஏற்படும். ஆகவே சனி பகவானினுடைய மிகவும் பிடித்தமான நீல நிறம் அந்த மோதிரத்தை அணிவதனால் ஒரு ஜாதகருக்கு என்ன பலன் கிடைக்கும்? நீலமணி ஒரு சக்கரத்தை திறக்க வல்லது. மீட்டரில் கலப்பை அதிகரிக்கும். இதனால் மன அழுத்தம் குறைந்த மனம் லேசாகும். கற்பவை வளமாகும். இவர்கள் தனியாக உட்கார்ந்துதான் என்னவாக உயரலாம் என்று கற்பனை செய்து கொள்வது இருப்பார்கள். சனி ஜாதகத்தில் ஒருவருடைய ஜாதகத்தில் ஆட்சி பெற்று இருந்தாலோ உச்சம் பெற்று இருந்தாலோ அந்த ஜாதகர்களுக்கு சனி பகவான் மூலமாக நல்ல பலன் ஆனது கிடைக்கும். ஆகவே அந்த ஜாதகர்கள் நீலமணியை அணியலாம். புதன் சுக்கிரன் ராசிக்காரர்கள் நீலமணி கொண்ட மோதிரத்தை அணிவது சிறப்பு. புதன் கிரகமும் சுக்கிரன் கிரகமும் சனி கிரகத்துக்கு நட்பு கிரகம் என்பதனால் நட்பு கிரகம் என்ற காரணத்தினுடைய அடிப்படையினால் அதன் மூலமாக அவர்கள் ஏற்படக்கூடிய நன்மைகள் அதிக அளவில் இருக்கும். ஒரு ஜாதகத்தில் அந்த ஜாதகர் தொழில் வியாபாரத்தில் மிக பெரிய அளவில் லாபமும் சம்பாதிக்கக்கூடிய அளவில் எண்ணமும் இருக்க வேண்டுமேயானால் அவர்கள் சனி பகவான் உச்சம் பெற்றோ ஆட்சி பெற்றோ இருக்கின்ற காலத்தில் அவர்கள் செய்யக்கூடிய தொழிலில் மற்றவர்களை காட்டிலும் அதிகளவு லாபமும் அதிகளவு பொருளும் ஈட்ட முடியும். வெளிநாடு செல்ல வேண்டும் என்ற எண்ணம் இருப்பவர்கள் கூட வெளிநாட்டிலே சென்று தொழில் செய்தும் அதிக அளவில் பணம் சம்பாதிக்கலாம். வெளிநாடு சென்று வேலை செய்தும் அதன் மூலமாக அவர்கள் அதிகமான லாபங்கள் பெற முடியும். ஆக சனி பகவானுக்கு நட்பு கிரகமாக இருக்கக்கூடிய புதன் கிரகமும் சுக்கிரன் கிரகமும் இந்த ராசிக்காரர்கள் கண்டிப்பாக நீலமணியை அணிவதன் மூலமாக அவர்களுக்கு நல்ல பலன்கள் கிடைக்கும். இரும்பு சம்பந்தமான தொழில்கள் எந்த தொழில்களை தேர்ந்தெடுத்து அந்த ஜாதகர்கள் செய்தாலும் இரும்பு தயாரிப்பது, இரும்பு உபகரண பொருட்கள் தயாரிப்பது, இரும்பு சம்பந்தமான பொருள்களை வாங்கி அதை விற்பனை செய்வது அல்லது இரும்பில் அதிகமான முதலீடு செய்வது, இது போன்ற இரும்பு சம்பந்தமான தொழில் வியாபாரத்தில் அவர்கள் ஈடுபட்டார்களேயானால் அல்லது பழைய இரும்பு கடைகள் ஒன்றை துவக்கி அதை ஆரம்பித்து நடத்தினார்களேயானால் நிச்சயமாக அந்த பழைய இரும்பு கடையின் மூலமாக அதிக அளவு லாபம் அவர்களுக்கு கிடைக்கும். அப்படி கிடைக்கின்ற போது அதன் மூலமாக அவர்கள் அதிக அளவு லாபம் உண்டாகுவதற்கான வாய்ப்புகள் மிக மிக அதிகமாக உள்ளது. ஆகவே சனி பகவான் அவருக்கு உகந்த நிறமான நீலத்தை மோதிரத்தை அணிய வேண்டும். அதோடு மட்டுமல்லாமல் ஆண்டுக்கு ஒரு முறை சனியினுடைய வளம் பெற்ற ஆட்சி பெற்றவர்கள் திருநள்ளாறு சென்று
அவர்கள் எந்த தொழிலை துவங்கினாலும் அந்த தொழிலுக்கு ஏற்றாற்போல் அவரை வணங்கி விட்டு அதோடு மட்டுமல்லாமல் அங்கே வீற்றிருக்கக்கூடிய சிவபெருமானையும் அவர்கள் வழிபட்டு ஒரு அர்ச்சனை செய்துவிட்டு வந்தார்களேயானால் நிச்சயமாக அதிலே அவர்களால் அதிக அளவு அந்த தொழிலில் லாபம் ஈட்ட முடியும். அதிக அளவு நன்மைகள் அவர்களுக்கு கிடைக்கும். இது 100% எல்லோராலும் அனைவராலும் போற்றக்கூடிய பாராட்டக்கூடிய ஒரு செய்தியாகவும் ஒரு தகவலாகவும் நம் அனைவருக்கும் உள்ளது. நீண்ட நாட்களாக வீடு கட்ட வேண்டும் என்ற எண்ணம் உடையவர்கள் அவர்களால் வீடு கட்டி சீக்கிரம் வாழ்க்கையில் முயற்சியும் முன்னேற்றமும் அவர்களால் அடைய முடியும். ஆக இது போன்ற இந்த சனி பகவானுக்கு உகந்த நீல நிற மோதிரத்தை அணிவதன் மூலம் அவர்கள் வாழ்க்கையில் வளம் பெற்று எல்லா விதமான செல்வங்களையும் பெற்று வாழ்க்கையில் மிகவும் சந்தோஷமாகவும் மகிழ்ச்சிகரமாகவும் இருக்க முடியும். இந்த ஆடியோ பதிவை கேட்ட அனைவரும் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மீண்டும் அடுத்த வீடியோ பதிவில் உங்களை நான் சந்திக்கின்றேன்.